பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தினால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. ஆயத்தமாக்கப்படும் போது ஜெயம் கிடைக்கின்ற நம்ம ஆயத்தமாகிறோம். ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் வேதம் சொல்லுது. அன்பு தேவ ஜனமே, அநேக படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாமுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆயத்தம் ஆவாங்க. யுத்தம் செய்கிறவர்கள் தங்களுடைய குதிரைகளை ஆயத்தப்படுத்துவாங்க. போர் வீரர்கள் அந்த போரில் யுத்தங்களை நடத்தும்படி அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்வார்கள். ஆயத்தம், போருக்கு உண்டான ஆயத்த காரியங்கள், போர் வீரர்கள் தன்னை பலப்படுத்தி கொள்ளுவார்கள். அதுக்குண்டான ஆயுதங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்துவார்கள். மிருக ஜீவன்கள் அவர்களை பயிற்சி விற்பாங்க. ஆயுதங்களை அவர்கள் தயார் செய்து வைத்திருப்பாங்க. யுத்தத்தில் வெற்றி பெறும்படி இவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது. ஒரு யுத்தத்தில் வெற்றி பெறும்படி இவ்வளோ ஆயுதம் இருக்குது. படிக்கிற பிள்ளைகள் தேர்ச்சியில் வெற்றி பெறும்படி அநேக ஆயுதங்கள் உண்டு. இன்றைக்கி நம்ம தனிப்பட்ட வாழ்வில் ஒரு ஆயத்தம் வேண்டி இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஆயத்தம் வேண்டி இருக்குது. பிள்ளைகளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு ஆயத்தம் வேண்டியிருக்கு. குடும்ப காரியங்களில், தொழிலில், வேலைகளில் ஒரு ஆயத்தம் வேண்டி இருக்கு. ஏன்? நம்மளுடைய உயர்வுக்காக, வெற்றிக்காக அநேக ஆயத்தங்களை நம்ம செய்ய வேண்டி இருக்குது. வேதம் சொல்லப்பட்டிருக்கு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும், வெற்றியோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. இராணுவத்தில் பணிபுரியறவர்களுக்கு பயிற்சி உண்டு. அவர்கள் அந்த பயிற்சியை பெறணும். பல முயற்சிகளை எடுத்து தான் அந்த பயிற்சிகளை பெறணும். பல முயற்சிகளை, இதுவரைக்கும் பழக்கப்படாத காரியங்கள், இதுவரைக்கும் செய்யாத ஒரு காரியங்கள், அவர்களுக்கு ட்ரைனிங் பீரியடு, பயிற்சி காலம்னு ஒன்று இருக்குது. அந்த இராணுவத்தில் பணி புரியணும்னா இத்தனை பயிற்சிகள் அவர்கள் முயற்சி செய்து பயிற்சி எடுக்கும்போது தான் அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க, செலக்ட் பண்ணப்படுறாங்க, தகுதி உள்ளவனாய் மாற்றப்படுறாங்க, தகுதி உள்ளவர்களாய் மாற்றப்படுறாங்க. இன்றைக்கும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு, ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலே. இன்றைக்கு அநேக காரியங்களை நம்ம வெற்றி பெறணும்னா நான் ஆயத்தமாக இருக்கணும், நான் ஆயத்தமாக இருக்கணும், நான் ஆயத்தமாக இருக்கணும். சில நேரத்தில் ஒரு கியூஸை நம்ம அட்டன் பண்ணுறோம், ஒரு போர்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க, ஒரு புத்தகத்தை நமக்கு கொடுக்குறாங்க. எப்படியாச்சும் நம்ம அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வெல்லணும்னு சொல்லிட்டு நாட்கள் எடுத்து நம்ம தீவிரமாக படிக்கிறது உண்டு. அநேக கேள்விகளை நம்மளே எழுப்பி அந்த கேள்விக்கு சரியான ஆன்சரை நம்மளே கண்டுபிடிச்சி பயிற்சி நம்ம முயற்சி எடுத்து நம்ம படிக்கிறது உண்டு. ஆனால் வெற்றியும் நம்ம பெறுகிறது உண்டு. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வரணும், செகண்ட் ப்ரைஸ் வரணும், தேர்டு ப்ரைஸ் வரணுன்றது யாரும் விரும்ப மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வரணும், வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க. ஒரு காரியத்தில் வெற்றி பெறணும், அதுக்கு உண்டான முயற்சிகள் உண்டு. அது பல முயற்சிகள் எடுப்போம். இரவு பகல் கண் விழித்து படிப்போம், ஓயாத படிப்பு. அநேக தூக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் ஓடிட்டுருக்கும், கேள்விகள் ஓடிட்டுருக்கும். இந்த கேள்விக்கு இது ஆன்சரா அப்படின்னு ஓடிட்டுருக்கும். ஆனால் வேதத்தின் படி பார்த்தீங்கன்னா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஒரு நாடு விட்டு நாடு கடந்து போகிறாங்க, தேசம் விட்டு தேசம் கடந்து போகிறாங்க. ஒரு விமானத்தில் பயணிக்கணும்னு அவங்க முன்கூட்டியே ஆயத்தமாக்குகிற அந்த ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கப்படணும், ஃப்ளைட் டிக்கெட் வாங்கப்படணும். ரயிலில் பிரயாணம் பண்ணுறவங்களுக்கு புக் பண்ணி டிக்கெட் வாங்கணும். அவ்வளோ ஆயத்தம் காரியங்கள், ஒரு பிரயாணம் பண்ணும்போதே அவ்வளோ ஆயத்தம் காரியம் இருக்குது. ஆனால் நம்ம வாழ்வில் ஒரு ஆயத்தம் இருந்தால் தான் நம்மளால் வெற்றி பெற முடியும். நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா நமக்குள்ளே ஒரு ஆயத்தம் வேணும். அன்பு தெய்வ ஜனமே, ஆயத்தம் இல்லாத வெற்றி நமக்கு கிடைக்காது. அப்போ பல முயற்சிகளை நம்ம செய்யணும், பல பயிற்சிகளை நம்ம செய்யும்போது தான் நம்ம வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகான ஒரு வாலிபன் தன்னுடைய இராணுவத்திலேருந்து அநேக பயிற்சிகளை முடிச்சுட்டு அநேக காரியங்களை, சிலது ரிசல்ட் அவர் அங்கே பயிற்சி காலத்தில் சிலது காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கான். சில பயிற்சிகள் மட்டும் ரிசல்ட்டு வராமல் இருந்தது. அதோட பதில், நீ ஊருக்கு போ, உங்களுக்கு நாங்கள் ரிசல்ட் அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிட்டாங்க. அநேகர் பார்த்தீங்கன்னா அப்பயே அவங்களோட ரிசல்ட் வந்தது. இவரோட காரியங்களெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது. கடந்து வந்தார், சோகத்தோடு கடந்து வந்தார். எவ்வளோ முயற்சிகள் மத்தியிலும் நான் என் ஊரை விட்டு இந்த இராணுவத்தில், இந்திய தேசத்துக்காக நான் இராணுவத்தில் சேரணுன்ட்டு என்னோடய விருப்பம். பல முயற்சிகள் எடுத்து சின்னதுலேருந்து அது எனக்கு ஒரு வாஞ்சையாக இருக்குது, விருப்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கடந்து சென்றார். இன்றைக்கு அவர் போக வேண்டிய ஒரு கிராமத்துக்கு கடந்து செல்லணும். ஒரு பட்டணத்துலேருந்து கிராமத்துக்கு ட்ரெயினில் பயணம் சென்று கொண்டிருக்கிறார். பல வேதனையோட கண்ணீரோடு பல மாதங்களுக்கு, ஒரு முறைக்கு 2 முறைக்கு ஃபெயிலியர் ஆகிட்டேன், இது 3வது முறை. கிராமத்து ஜனங்களே
நம்ம இந்திய தேசத்துக்காக ஒரு இராணுவ வீரர் நம்ம கிராமத்துலேருந்து போராடி பல கனவுகளோடு எதிர்பார்ப்புகளோடு அந்த மகனை ஊக்குவித்தவங்க அநேகர். அப்படியா அந்த மகனுக்கும் தேசத்துக்காக பணிபுரியணும், இந்திய தேசத்துக்காக பணிபுரியணும் இராணுவத்தில் செஞ்சு ஒரு விருப்பம் உள்ளவன். ஆனால் அந்த குடும்பத்தார் முன் வந்து அந்த பிள்ளையை படிக்க வைக்க ஆரம்பித்தாங்க. அநேக பயிற்சிகளை பெறும்படி ஆரம்பித்தாங்க. 2 முறை தோல்வி இருந்தாலும் 3ஆவது முறை நீ வெற்றி பெறுவேன்னு சொல்லி அவனை நல்ல ஊக்குவிக்கிற வார்த்தைகளை சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் இருந்தாலும் அவனுடைய ரிசல்ட்டு சில காரியங்கள்லேருந்து எப்போ வரும், பதில் எப்போ வரும் தெரியாத ஒரு கவலையோடு வேதனையோடு அவனுக்குள்ள ஒரு பயம். 2 முறை தோல்வி விட்டுனேன், இந்த 3ஆவது முறை தோல்வி தாங்கி கொள்ள மனப்பக்குவமும் எனக்கு மன வலிமையும் நான் இழந்த நிலைமையில் அவன் கடந்து செஞ்சான். அவருக்கு எதிராக ஒரு நடுத்தரமான வயதை காட்டில் கொஞ்சம் அதிகமானவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும்போது அவர் 2 நாட்கள் பிரயாணத்தில் கடந்து செஞ்சாங்க. ஒருத்தரை அவங்க அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறாங்க. பேசிக்கொண்டு மற்ற காரியங்களை அவர் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மறுபடியும் மேலே இருக்கிற தன்னுடைய பேக்கை திறந்து அழகான வேத புத்தகத்தை எடுத்து தன் மடியில் வைத்தார். தன் மடியில் வைத்து 1 நிமிடம் கண்ணை மூடி அந்த வேத புத்தகத்தை தன்னுடைய இருதயத்தோடு இப்படி கட்டி அணைச்சி 1 நிமிடம் ஜெபிக்கும் போதும் அந்த எதிரில் உட்கார்ந்திருந்த அந்த வாலிபன் இந்த வார்த்தைகளை அவன் வாசிக்க ஆரம்பித்தான். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். அந்த வார்த்தை திரும்ப 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 இவர் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த மகன், அந்த வாலிபன் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசிக்க ஆரம்பித்தான். அவனுடைய கைகளிலும் கால்களிலும் தன் வலிமை இழந்தவனா, பலன் இழந்தவனா ஒரு படப்படப்போடு அழ ஆரம்பித்தான். தன்னையும் அறியாமல் அழ ஆரம்பிச்சான்னு எதிர்க்க இருந்த அந்த சகோதரர் கேட்டான், தம்பி என்னப்பா ஆயிட்டு, ஏன் அழற அப்படின்ட்டு. தான் வேத புத்தகத்தை மடியில் வச்சு என்னன்னு அவன் விரலை நீட்டி தன்னுடைய வார்த்தைகளை சொல்ல முடியாத அவன் விரலை நீட்டினான். அந்த வசனத்துக்கு நேரம் அவனுடைய விரல் வைக்கப்பட்டது. இதில் ஏதோ இருக்குண்ணா, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த வார்த்தையில ஏதோ இருக்குது, எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். இந்த வசனத்தின் ஆழத்தை பகிர்ந்து கொண்டார். தன்னுடைய சாட்சி, இது வேத புத்தகம், இது பேர் வேத புத்தகம், இது பைபிள், அநேக கிறிஸ்தவர்கள் கரங்களில் இருக்கிற பைபிள். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், ரட்சிக்கப்படாதவனாய் நான் கடந்து சென்றவன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு என் சொந்த ஊருக்கு நான் ரிட்டையர் ஆகிட்டு என் சொந்த ஊருக்கு நான் கடந்து செல்லுகிறேன். நான் போகும்போது இயேசு அறியாதவனாய் போனேன். ஆனால் எனக்குள்ள இயேசு என்னை ரட்சித்தார். எனக்குள்ள இயேசு வந்தார், என்னை ரட்சித்தார். எனக்குள்ள ஒரு மன மாற்றத்தை கட்டளிட்டார். எத்தனை முயற்சிகள், எத்தனை பயிற்சிகள் எடுத்தாலும் ஜெயத்தை கர்த்தர் மாத்திரம்தான் கொடுப்பார் என்பதை என் பயிற்சி காலங்களில், என் முயற்சி காலங்களில் நான் அறிந்து கொண்டேன். எத்தனை பேர்கள் இருந்தாலும் அவர்கிட்ட பார்த்த ஒரு காரியம், என்னை கவர்ந்த ஒரு மனிதனை பார்த்து என்னை கவரப்பட்ட ஒரு காரியம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அந்த மனுஷனோட கூட இருந்த அந்த மனுஷனுக்கு எல்லா ஜெயத்தையும் கொடுக்கிறவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டேன். அந்த தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்று அந்த மனிதனை கேட்டு ஆராய்ந்து அறிந்து கொண்டேன். என் சொந்த வாழ்வு ஒப்பு கொடுத்தேன். 7 முறை அந்த இராணுவத்தில் தோற்று போனவன் நான். 8ஆவது முறை கிடச்சி அதில் முடித்து இப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டு என் சொந்த ஊருக்கு போகிறேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போது சொன்னா இந்த மகன், அண்ணா 2 முறை நான் தோல்வி விட்டேன், ஆனால் ஒரு முடிவோடு நான் என் ஊருக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். எனக்கு ரிசல்ட்டு வந்தால் இனி நான் உயிரோடு இருப்பேன். எனக்கு ரிசல்ட்டு வரலைன்னா என் முயற்சியெல்லாம் வீணு, என் பயிற்சியெல்லாம் வீணு. இதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையில் தோற்று போனவன் என்று நான் ஒரு முடிவுக்கு வந்ததுனால இனி வாழக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்து நான் ஒரு எண்ணத்தோடு நான் கடந்து செஞ்சேன். ஆனால் நீங்கள் வச்சுருந்த அந்த வேத புத்தகத்தில் இருக்கிற வார்த்தையை நான் படித்தவனே, உங்கள் சாட்சி படித்த காட்டில் எனக்குள்ளே என்னவோ செய்யுதுண்ணா, எனக்கு இல்லை என்னவோ ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன காரியங்களை கேட்ட உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. தன்னுடைய காரியங்களை சொல்லி அந்த மகனை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு தேற்றினார். அவர்களுக்குள்ள உறவுகள் நீடிக்க ஆரம்பித்தது. ஆனால் தொடர்ந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை வை. விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயிச்சார்கள். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததுக்கு ஆண்டவர் மேலே அவருக்கு இருந்த விசுவாசம். தானியேலின் காரியமோ ஜெயமாக இருந்தது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர் ஆற்றி தேற்றி அனுப்பினார்.
மூன்றாவது அவருக்கு வந்த ரிசல்ட்டு, அவர் இராணுவ பயிற்சியில் செலக்ட் பண்ணப்பட்டார், வெற்றி பெற்றார், செலக்ட் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறம் அந்த இராணுவத்தில் சேர ஆரம்பித்து நாட்கள் சென்ற போது ரட்சிப்பை குறித்து அநேகர்கிட்ட சாட்சி சொன்னார். ஒரு தோல்வியோடு இருந்த என் வாழ்வில் கர்த்தர் செய்த காரியங்களை குறித்து அவர் சாட்சி சொல்ல ஆரம்பித்தார். அன்பு மகனே மகளே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஆயத்தமாகுகிற வேலை ஆயத்தமாக இருக்கிற வேலை நம்மது. ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விடாத முயற்சி எடுங்க, பயிற்சி எடுங்க. ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பது நிச்சயமே. உங்கள் கண்ணீரெல்லாம் கள்ளிப்பாய் கர்த்தர் மாற்றுகிற நாள் விரைவில் உண்டு. அன்பு தேவஜனமே, சோர்ந்துடாதீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளும்ப்பா கர்த்தருடைய ஜெயத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் நீங்கள் தாண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்கப்பா, ஆயத்தப்படுத்துங்கப்பா. வெற்றி பெறும்படி ஆண்டவரே ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தருடைய கண்கள் பிள்ளைகள் மேலே படட்டுப்பா. உயர்வை, வெற்றியை ஆண்டவரே நீர் கொடுக்க வல்லமுள்ள தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம்ப்பா. எத்தனையோ முடிவுகளை மாற்றி போட்டு எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நீங்கள் பிரகாசிக்க செய்தீங்களா ஐயா. இந்நாளையும் ஆண்டவரே இந்த சத்திய வார்த்தையின்படி ஜெயத்தை கொடுப்பீங்களப்பா, வெற்றியை கொடுப்பீங்களப்பா. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளுக்காய் வழி வாசலை திறந்து கொடுப்பீங்களா, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு தேவ ஜனமே, ஆயத்தமாக இருங்க. அற்புதத்தை செய்கிறவர் உங்களோட உண்டு. God bless you. Have a blessed day.